Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நாங்கள் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எடுத்துட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து ஒரு கோளாறு இருந்ததுனால வந்து வீடியோ ஃபுல்லாமே வாய்ஸ் சுத்தமாக ரெக்கார்ட் ஆகவே இல்லை. ஸோ அதனால இன்றைக்கி நாங்கள் மைக்கே போடாமல் அப்படியே பேசலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது இந்த வீடியோ வந்து இப்படி செத்து போட பள்ளி மாதிரி இருக்கேன்னா முடியலை. அதான் அதுக்கான வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க இனிமே வர்ற காலங்களில். நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக முடியல. இது வந்து இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி ஒரு 4 டேஸ் சம்பவம் ஆயிடுச்சா? 4 டேஸா 5 டேஸ்? அது 4 டேஸ் தான். அந்த இதுலேயே வந்து ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. அந்த வீடியோ நான் வந்து இன்னும் போடலை, அதை வந்து போடுறேன், பொறுமையாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதே தான் சேம் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போ என்ன இருந்துச்சோ அந்த வாமிட், கொமட்டல், சாப்பாடு வாசல் செட் ஆகாமல் இருந்தப்பயாச்சும் எனக்கு இவ்வளோ பிரச்சனையெல்லாம் இல்லை. இந்த டைம் வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூனா நிறைய பேர் சொன்னதில் எனக்கு இப்போ என்ன ஹெல்த் இஷ்யூனா என்னால் சாப்பிட முடியலை. அதுதான் மெயின் விஷயம். சாப்பிட்டேன்னா நான் நல்லா ஆயிடுவேன், ஆனால் என்னால் சாப்பிட முடியலை. சாப்பிடாதனால வயிறு ஒட்டி வாமிட் வந்து லோ பிபி ஆகி, ஐயோ அது ஒரு பெரிய கதை. அதில் வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, நம்ம ஸ்டீக்கு வந்து ஃபீடிங் நிறுத்திட்டீங்களா, எப்படி நிறுத்த போகிறீங்க, இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னும் நிறைய பேர்லாம் வந்து அது மாதிரி கொடுக்காதீங்க, அது வந்து பாய்சன் ஆகிடும், இந்த மாதிரி நிறையா வந்து டேஸில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தது என்னென்னா ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணுங்க. அவங்களோட டாக்டர் ஏன்னா அப்படி சொன்னாங்களா, ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா பாய்சன் ஆகும் அப்படிலாம் சொன்னாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு கமெண்டில் நான் வந்து படித்தேன். நாங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி எப்போ ஃபஸ்ட் செக்அப் போனோம், 3 டேஸ் இல்லை 4 டேஸ் அந்த இது சம்பவத்துக்கும் நாள் போயிட்டு வந்தோம். ஸோ வந்து அந்த ஒரு சம்பவத்துக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் செக்அப் வந்து சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு வந்து நாங்கள் போயிட்டு வந்தப்போ டாக்டர்கிட்ட நான் கேட்ட மெயின் விஷயம் என்னன்னா, அதுவும் இல்லாமல் நான் செக் பண்ணதுலேருந்து இந்த டாக்டர் செக்அப் போகிறதுக்குள்ளேயுமே நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவளுக்கு வந்து டிசென்ட்ரி ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப டிசென்ட்ரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒழுங்காக போகிறதே எங்களுக்கு அதிசயம். பார்த்தா 5-6 டைமில் போக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு அதுவே ஒரு பயமாக இருந்துச்சு. சரி ஓகே யூடியூப்பில் வந்து போட்டு பார்க்கலான்னு யூடியூப்பில் பார்த்தோம். கொஞ்சம் பேர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, மீதி கொஞ்சம் பேர் இன்னொரு மாதிரி சொல்கிறாங்க. கடைசியில் 2 பேருமே டாக்டர்ஸ் தான். ஸோ 2 சைட்லேருந்துமே வேறு வேறையாக வருதா. ஸோ எதை நம்புறதுன்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியல. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வேலை செய்கிற அக்கா வந்து சொன்னாங்க, ஃபஸ்ட்டே எனக்கு சொன்ன விஷயம் இது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்ருக்கமா, அப்பப்போ மாதம் செக் பண்ணிடு கரெக்டாக. ஏன்னா அவங்க பாப்பாவுக்கு வந்து வயிற்றில் இருக்கிறது தெரியாமலே 3 மாதத்துக்கு மேலே வரையுமே வந்து அவங்க வந்து ஃபீட் பண்ணிட்டதுனால அவங்க பாப்பாவுக்கு வந்து ஜன்னி மாதிரி வந்துருச்சா, ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஸோ வந்து இன்னுமே பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் ஆகுது, அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அந்த அக்கா சொன்னது இந்த விஷயம் எல்லாம் சேர்ந்து எங்கள் மைண்டில் ஓட ஆரம்பிச்சதுனால ஃபர்ஸ்ட் செக்கப்பில் வந்து இதை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டு, நீங்கள் அப்பயும் வரல, வெளில தான் இருந்தீங்க நீங்கள், நான் உள்ளே போயிட்டு கேட்டேன் இந்த மாதிரி. அந்த பழைய கால இந்த சிசேரியன் சம்பவங்கள் அவங்க எங்களை கலாய்ச்சது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கேட்ட விஷயம் தான், பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணலாமா அப்படின்னப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபீடிங் முடிஞ்ச அளவு சீக்கிரமா நிறுத்திடுங்க. அதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த சொன்னாங்க. டக்குன்னு வந்து ஒரே தடையா நிறுத்த வேணாம், ஆனால் சீக்கிரமாவே நிறுத்திடுங்க அப்படின்னாங்க. மோஸ்ட்லி நான் நிறைய வீடியோவில் இதுக்கு முன்னாடி வீடியோவிலேயே சொல்லியிருக்கேன், பாப்பா வந்து சாலிட் ஃபுட் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து என்னை அவள் கண்டுக்கிறதே கிடையாது. இந்த நைட்டு லைட் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் அவளுக்கு நான் தேவை. ஸோ நைட்டில் மட்டும்தான் இருந்ததுனால எனக்கு வந்து எப்படின்னா, சரி ஓகே முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதே மாதிரி அவங்களும் சொன்னாங்க 1 மந்த் டைம் எடுத்துக்க சொன்னாங்க, 1 மந்த்துக்குள்ளே நிறுத்திடுங்க முடிஞ்ச அளவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீக்கு வந்து ஹெவியாக வந்து மோஷன் போக ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப டிசென்ட்ரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணிட்டோம்னா, சரி பேபி டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சோம். அவங்கக்கிட்ட நான் போயிட்டு சொன்னேன், இல்லை இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னதுக்கு அவங்க வந்து எங்களை தான் திட்டினாங்க, என்ன தான் திட்டினாங்க. ஏமா நீங்கள்லாம் படித்தவங்க தானே, படித்தவங்கன்ற கொஞ்சம் கூட நீங்கள் இதே காட்ட மாட்டேன்றீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சில பேர்லாம் வந்து செகண்ட் பேபி பிறந்து 2 பேபிக்குமே ஃபீட் பண்ணுற மதர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அதனால இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது சுத்தமா. எல்லாருமே சொன்னது என்னன்னா, உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாகும், உங்களுடைய எனர்ஜி வந்து ட்ரைன் ஆகுமே தவிர்த்து பேபிக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு பேபி டாக்டர் சொன்னாங்க. ஆனால் ஒரு சில பேர் அப்படி சொல்கிறாங்க, நம்ம எதுக்கு டபுள் மைண்டடாக இருக்கணும், ஒரே இதாக வந்து நம்ம எனக்கெல்லாம் வந்து நான் சிசேரியன் எனக்கு பண்ண டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா,
1 வயசு ஆயிடுச்சுல போதும், அவங்க வந்து 1 வயசு வரையும் நீ கொடுத்துட்டேல போதும், ஓகே அப்படின்னா நிப்பாட்டிக்கோ, அதான் நல்லது. ஏன்னா அவங்க என்ன செக் பண்ணி பார்த்துட்டு தான் உனக்காக தான் சொல்கிறோம். ஸோ வந்து ஹெச்பி கம்மியாகும், பேக் பெயின் நிறையா வரும், ரொம்ப டயர்ட் ஆகும், இப்படிலாம் நிறையா சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியே தான் எனக்கும் இருந்துச்சு. சுத்தமாக ஒரு ½ அன் ஹவர் கூட உட்காரவே முடியல. பேக் பெயின், இந்த கழுத்துக்கிட்ட வலி, இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் சொல்ல, இது வந்து யூடியூப்ல நான் பார்த்தது, அவங்களும் டாக்டர் தான், நீங்கள் தானே பார்த்தீங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் 2 பேருக்குமே, அதாவது எப்படின்னா வயிற்றுல இருக்கிற குழந்தையோட வளர்ச்சி வந்து, ஏன்னா பிளட் இருந்தால் தான் குழந்தை வளரும். பிளட் எனக்கும் இல்லை பேபிக்கும் இல்லை அப்படின்னா வந்து வளர்ச்சி கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல பார்த்ததுனால எங்களுக்கு பயமாயிடுச்சா. சரி ஓகே, ஸ்ரீ வந்து ஆல்ரெடி நைட்டில் மட்டும்தான் ஃபீடிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு இதாக முடிவுக்கு வந்தாச்சு. ஏன்னா பாப்பா வந்து நார்மலாக இந்த ஃபார்முலா மில்க் வந்து எடுத்துக்க மாட்டா. சரி ஓகே வந்து நிறுத்திடலாம், நிறுத்திட்டு வந்து அவளுக்கு ஃபுட்டு கொடுத்தே வந்து அவளை ஓரளவு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி அவள் ஃபுட்டு எடுத்துக்கல, அப்படி வந்து அதாவது பால் தான் வேணும்னு கேட்குறான்னா நம்ம வந்து ஃபார்முலா மில்க் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பாப்பா வந்து ஃபார்முலா மில்க்கு தொடவே மாட்டேன்ட்டா. வாங்கி டப்பா வேஸ்ட்டு, இன்னுமே அதை கொட்டி கொட்டி நாங்கள் தான் சாப்பிட்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா அவள் வந்து அதை தொடவே இல்லை. அதுக்கு பதிலாக வந்து தண்ணி குடிக்கிறது, ஃபுட் எடுத்துக்கிறது, ஆன்ட்டி வந்து சத்து மாவு கஞ்சி வச்சுருக்காங்களா அந்த கஞ்சி வந்து சாப்பிட்றது, இப்படி தான் செய்கிறா. ஸோ வந்து சரி நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானுக்கு வந்து தான் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து நிறுத்துகிற ப்ராசஸில் வந்து நாங்கள் இறங்கணும். ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த வீடியோ நாங்கள் 4 நாளைக்கு முன்னாடி எடுத்தோன்னு சொன்னோம்ல, அதுக்கப்புறமா நாங்கள் நிறுத்துற ஸ்டார்ட் பண்ணோம். எப்படின்னா இவங்களுக்கு ஜாலியாக தான், ஒன்றும் இல்லை, நைட்டில் ஜாலியாக எங்கள் ரூமில் படுத்துக்கிறாங்க. ஸோ வெளியே நானும் அம்மா தம்பி எவ்வளோ கஷ்டம். அது நம்ம எனக்குமே வந்து மில்க் சப்ளைன்றது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. 8 மந்த்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுலேயே சொல்லியிருப்பேன் கம்மி ஆயிடுச்சு. அது வந்து பேபிஸ் வளர்றதுனாலே என்னன்னு தெரியல, எனக்கு முன்னளவு கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஓரளவு நிப்பாட்டிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நார்மலாகவே நாங்கள் இருந்தது. ஏன்னா பாப்பா வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக வேற ஆரம்பிச்சா, இடையில சாலிட் ஃபுட் எடுத்துக்காம பண்ண ஆரம்பிச்சா. அப்போவே வந்து ப்ரெக்னென்ட் ஆகலைனாலும் நிறுத்துற ஐடியாவில் தான் இருந்தோம். பட் இப்படி டக்குன்னு நிறுத்தி இருக்க மாட்டோம் இல்லை, அவள் எப்படி இருந்தாலும் டிம்கி கொடுத்து என்கிட்ட வந்திருப்பா. ஸோ நைட்டில் மட்டும் தானே அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, இப்போ வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. என்கிட்ட ஸ்ரீ வந்து மில்க்குன்னு ஒன்று குடிச்சே ஒரு வாரத்துக்கிட்ட ஆகுதா, இல்லை 4 நாள் ஆகும். 4 நாளா இரு, அம்மா வந்த நாள்லேருந்து கணக்கு வச்சோம்னா, அம்மா வந்த நாள் தான் நான் கடைசியாக கொடுத்தது. 4 நாள் வந்து ஆயிடுச்சு. ஸோ 4 நாள் ஆகி இப்போ வந்து இன்னையோட 5ஆவது நாள். இதுக்கு சென்டரில் இன்னொரு சம்பவம் ஒரு ஆக்சுவலாக வந்து அந்த வீடியோ முன்னாடி வந்திருக்கோம். சாரி, இந்த வீடியோ வந்து வாய்ஸ் வரலன்றதுக்காக தான் இந்த வீடியோ ரீஷூட் பண்ணி போட்டு அந்த வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து என்னடா இது கன்ஃபியூஷன் ஆகுது 2 வீடியோ பார்த்துட்டு. அதுக்காக நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு வந்து அந்த வீடியோவில் வந்து இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஸ்ரீ வந்து என்னோட ரூமில் வந்து தூங்குறது கிடையாது. அவங்க டேடி, பாட்டி, அவங்க சின்ன நைனா எல்லாரும் வந்து வெளியில் தூங்குறாங்க. நான் மட்டும்தான் வந்து ரூமில் தூங்குறேன். இருந்தாலுமே நைட்டில் 2 மணிக்கு ஒரு தடவை, 4 மணிக்கு ஒரு தடவை, 6 மணிக்கு ஒரு தடவை ஸ்ரீ வந்து அங்கே எழுந்துக்கிட்டே இருக்கா. அப்போல்லாம் எனக்கும் வந்து இங்கே முழிப்பு வருது. ஆனாலும் நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பார்த்தானா முடிஞ்சு போச்சு, திருப்பி என்கிட்ட வந்துடுவா. அதனால வந்து நான் கண்ணில் படாமல் வீட்டுக்குள்ளேயே வந்து நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏதாச்சும் வந்து நான் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் என்னை கண்டுக்கவே மாட்டேன்றா. அவள் பாடி ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருக்கா, என் மேலே தாவுறது, பொட்டை எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறா. இந்த நைட் ஆயிடுச்சு, லைட் ஆஃப் பண்ணுறோம் நான் மட்டும்தான் நினப்பு வந்துடுது. ஸோ வந்து எனக்கு டாக்டர் அட்வைஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபீடிங்கை முடிஞ்ச அளவு வந்து, அதாவது குழந்தைங்க டாக்டர் சொல்லலை, குழந்தைங்க டாக்டர் வந்து குடுமா, அதாவது கொடுக்குறது உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து அப்படின்னு தான் சொன்னாங்க. கொடுக்குறது கொடுக்காது உங்கள் இஷ்டம், ஆனால் கொடுக்குறது வந்து குழந்தைங்க உங்களோட கம்ஃபர்ட் பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ எனக்கு வந்து C-செக்ஷன் பண்ண டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, முடிஞ்ச அளவு சீக்கிரமாக நிறுத்திடுங்க, அதான் உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நான் நிறுத்தலாம், ஏன்னா என்னால் முடியல, இந்த இடம்லாம் வலிக்குது அப்படின்றப்போ. அதுவும் இல்லாமல் எனக்கு வாமிட்டு வந்து நிறையா இருக்குன்றதுனால இவளுக்கு ஃபீட் பண்ணும்போது என்னால் டக்குன்னு ஓடக்கூட முடியாது. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பாய்சன் ஆகுமா அப்படின்னு நாங்கள் கேட்டோம் நாங்களும், இல்லை நம்மளும் வீடியோஸ் பார்த்துட்டு நாங்களும் கேட்டோம் பாய்சன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சேர்த்தி கேட்டதுக்கு தான், பாய்சன் ப்ளஸ் வந்து எங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு தான், படித்தவங்க மாதிரி பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டாங்க. சொல்றாங்க நம்ம எதுக்கு இது பண்ண நம்ம ஒரே மைண்ட் செட்டாக வந்து நிறுத்திடலாம்னு. ஏன்னா டாக்டர்ஸுமே ஒரு டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, இன்னொரு டாக்டர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அக்கி சரி போடா.
வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்படியும் சொல்கிறாங்க. அதனாலேயே வந்து எங்களால் எதுவுமே ஒரு மைண்ட் செட் வர முடியல. அதனால ஒரே திங், அதாவது பேபி வந்து வளர்ச்சி கம்மியாகும்னு சொன்னது தான் மெயின் திங்கு. ஸோ பிளட் லெவல் வந்து எனக்கு கம்மியாகும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அயன் இன்ஜெக்ஷன் போடுறதே போதும். இந்த டைம் அயன் இன்ஜெக்ஷன்லாம் போடக்கூடாது. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே பீட்ரூட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது இன்னும் ஜூஸாக இறக்கல, அதுக்கு பதிலாக பொரியலாக வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இனிமே வந்து ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு அத்திப்பழ ஜூஸ் ஹீமோகுளோபின் ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணிட்டேன். ஆன்ட்டி நேற்று தான் எனக்கு போட்டு கொடுத்தாங்க. அது வாமிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் குடிச்சிட்டு கபன்னு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த சாட்டுக்கு மறுபடியும் வேலை வந்துருச்சு. ஆமாம், அதை வேலை இறக்கி ஒட்டுனா அது ஒட்டுறது ஒன்று தான், ஒட்டாது ஒன்று. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து விஷயம். அண்ட் வந்து நீங்களும் கண்டிப்பாக உங்கள் பேபிக்கு வந்து ஃபீடிங் நிறுத்திருப்பீங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள். ஏன்னா பாடா படுத்தி எடுக்கிறாங்க. நைட்டில் இவங்க தான் பாவமாக இருக்குது. 3 பேரும் சரியாக தூங்குறதே இல்லை. ஸோ வந்து ஒன்றும் பண்ண முடியாது தான். ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதை ஃபாலோ பண்ணலாம். இப்படி பண்ணால் நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோ வரும் பாருங்கள். அந்த வீடியோ பங்கமாக இருக்கும். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் முடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து போய் படுக்கணும் ஃபஸ்ட்டு, வேர்க்குது வேறு. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா.